நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த மேக்ஸ் பாயிண்ட் இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனி உள்ள அந்த கோல்ட் பேக்கேஜ் பற்றி கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். ஓகே, நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த கோல்ட் பேக்கேஜ் பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்கன்னா பணம் உள்ளவர்கள்கிட்டையும் கனவு உள்ளவர்கள்கிட்டையும் லட்சியம் உள்ளவர்கள்கிட்டையும் பேசுகிறீங்க. ஆக அவர்கள் மிக இலகுவாக எடுத்துக்கொள்வார்கள். சரி, இந்த கோல்ட் பேக்கேஜ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த கோல்ட் பேக்கேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய 4730 வெள்ளி. கோல்ட் பேக்கேஜோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணணுன்னா 4730 வெள்ளி. இந்த 4730 வெள்ளிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ 484 வெள்ளிக்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மெம்பர் ப்ரைஸ்க்குள்ள இது. ஆக நீங்கள் கட்டுறது 4730 வெள்ளி தான். ஆனால் உங்களுக்கு 5214 வெள்ளிக்குள்ள பொருள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த 484 வெள்ளி அந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்களா அந்த பொருளை நீங்கள் கன்சியூம் பண்ண வேண்டியது, அந்த அனுபவத்தை பிற இடத்துல நீங்கள் பேச வேண்டியது. அந்த 4730 வெள்ளி பொருளை நீங்கள் அதே விலைக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு 4730 வெள்ளி வந்துடும். அல்லது கொஞ்சம் கூட்டி விற்றீங்கன்னா 5000 சொல்லி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இங்கே நீங்கள் போட்ட காசை எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக பொருள் சாப்பிட்றீங்க. ஒன்றாவது. ஓகே, ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைராக்கியில் நீங்கள் பெருமளவில் சம்பாதிக்கணுன்னா ஓகே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். இப்போ நீங்கள் கோல்ட் பேக்கேஜ் வந்துட்டீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, லெஃப்ட்டில் ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணுறீங்க அதே கோல்ட் பேக்கேஜில். அப்போ உங்களுக்கு 672 வெள்ளி கொடுக்குறாங்க. ரைட்லேயும் ஒரு ஆளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, அப்போயும் உங்களுக்கு 672 வெள்ளி கொடுத்துறாங்க. ஆக லெஃப்ட்டில் 672 வெள்ளி, ரைட்டில் 672 வெள்ளி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ லெஃப்ட்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் போட்டிங்க இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு பேரிங் கிடைக்குது. எவ்வளோ பேரிங்? 336 வெள்ளி. ஆக லெஃப்ட்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் வந்துட்டாங்க. ஆக மொத்தம் 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு 336 வெள்ளி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 இது சேர்த்திங்கன்னா 1650 வெள்ளி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? 1650 வெள்ளி வந்திருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் சேர்த்த 2 பேர்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்கள் மினிமம் இந்த இதில் நீங்கள் 2 பேரை இணைக்கணும். கனவு உள்ளவர்கள், லட்சியம் உள்ளவர்கள், வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைத்தவர்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க 2 பேர் என்ன செஞ்சாங்க, 2 பேரை நினச்சப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் உங்களுக்கு லெஃப்ட்டில் 2 பேரும் ரைட்டில் 2 பேரும் மொத்தம் 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்ததில் இப்போ உங்கள் வாலெட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 672 வெள்ளி வந்திருக்கும். ஓகேங்களா? பிற்பாடு இந்த 4 பேர்கிட்ட என்ன சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் 2 பேர் சேர்க்கணும். அப்போ அந்த 4 பேரும் ஒரு ஆள் 2 பேர் கொண்டாடும் பொழுது ஓகே லெஃப்ட்டில் 8 பேரும் ரைட்டில் 8 பேர் வந்துடுவாங்க. லெஃப்ட்டில் 4 பேரும் இதில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஆக இப்போ உங்களுக்கு 1344 வெள்ளி உங்கள் வாலெட்டுக்கு வந்துடும். ஓகே, இந்த 8 பேர்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா மொத்தம் இங்கே 8 அங்கே 8. ஓகேங்களா? மொத்தம் 16. ஓகே, அவங்க 2 பேர் கொண்டாடுறாங்க. ஆக 4வது ஸ்டெப்பில் உங்கள் வாலெட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 16 பேர் வந்துட்டாங்க. இங்கே 8 பேர், ரைட்டில் 8 பேர், லெஃப்ட்டில் 8 பேர், எல்லாமே கோல்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 2688 வெள்ளி உங்கள் வாலெட்டில் இருக்கும். ஓகேங்களா? 2688 வெள்ளி உங்கள் வாலெட்டில் இருக்கும். ஓகே, இப்போ அந்த 16 பேர்கிட்ட என்ன சொன்னீங்க, 2 பேரை நீங்கள் கொண்டு வரணும். 2 பேரை கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வரும் பொழுது உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கோல்டில் சேர்ந்துருந்தீங்களா, இப்போ டைட்டானியமுக்கு $5000 நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஆக இந்த 16 பேரும் 2 பேர் கொண்டாடும் பொழுது அவங்களுக்கு மொத்தம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மொத்தம் 32 பேர் வந்திருப்பாங்க. 32 பேருக்கு இப்போ உங்கள் வாலெட்டில் 5376 வெள்ளி வந்திருக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க, வந்திருக்கும். ஆக இந்த 32 பேர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒருத்தரும் 2 பேரை கொண்டு வாங்க, கோல்ட் பேக்கேஜில் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னும் போது லெஃப்ட்டில் ரைட்டில் 2ம் சேர்ந்து 64 பேர் வந்திருப்பாங்க. 64 பேர் வந்துட்டாங்கன்னா இப்பொழுது உங்கள் வாலெட்டில் 10,752 வெள்ளி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 64 பேருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரிய லெவலில் வரணும்னா ஒரு ஆள் 2 பேர் கொண்டு வாங்க அப்படின்றீங்க. அப்போ அவங்களும் என்ன செஞ்சாங்க,
ஒவ்வொருத்தரும் 2 பேரை கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் 2 பேர் தாங்க. கொண்டு வரும்போது உங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மொத்தம் 128 பேர் வந்திருப்பாங்க. 128 பேர் வந்திருந்தா உங்களுக்கு 21,504 வெள்ளி உங்கள் வாலெட்டில் இருக்கும். எவ்வளோங்க? 21,504 வெள்ளி உங்கள் வாலெட்டில் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 128 பேர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒவ்வொருத்தரும் 2 பேரை கொண்டு வாங்க, அறிமுகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 பேர் கொண்டாந்தீங்க. யார் அது? கனவு உள்ளவர்கள், லட்சியம் உள்ளவர்கள், வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. சரிங்களா? ஓகே. அப்போது அந்த 128 பேரும் 2 ஆளை கொண்டாடும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உங்களுக்கு மொத்தம் 256 பேர் வந்துடுவாங்க. 256 பேர் வந்துட்டா மொத்தம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 43,080 காசு கிடைக்கணும். 80 காசு கிடைக்கணும். ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் பே அவுட்டு டைட்டனியமுக்கு $5,000 அதாவது 22,000 வெள்ளி தான். ஆக மேக்ஸிமம் அவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு 22,000 வெள்ளி இந்த காலகட்டம் வந்துட்டு பிறகு உங்களுக்கு டெய்லி வந்து 22,000 வெள்ளி வரும். அதுக்கு மேலே வந்துட்டு அது ஃப்ளாஷிங் ஆயிரும். இந்த மாதிரி இந்த குருவி பறக்கிற மாதிரி பறந்து போயிடும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கோல்ட் பேக்கேஜில் வந்தீங்க. இப்போ டெய்லி உங்களுக்கு வந்து 22,000 வெள்ளி வந்துக்கிட்டு இருக்குது. டெய்லி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களை அந்த மேக்ஸிமம் பேரிங் கிடைக்கும்போது உங்களுக்கு டெய்லி மேக்ஸிமம் பேரிங் வந்து 22,000 வெள்ளி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 22,000 வெள்ளினா என் அருமை தோழர்களே, ஒரு மாதத்தில் வந்து மொத்தம் 30 நாள் இருக்குது இல்லையா? 30 நாள் டைம்ஸ் 22,000 வெள்ளி கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் 6,60,000 வெள்ளி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அத்தோடு இல்லாமல் நீங்கள் 2 பேரை சேர்த்திங்க இல்லைங்களா? அவர் 6,60,000 வெள்ளி சம்பாதிக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு 10% வரும். 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என் அருமை தோழர்களே, ஓகே, இதான் அது பியூட்டி, 66,000 வெள்ளி. அதே மாதிரி லெஃப்ட்டில் ஒரு ஆள் சேர்த்திங்க இல்லைங்களா? ஆரம்பத்தில் லெஃப்ட்டில் ஒரு ஆள் சேர்த்திங்க இல்லைங்களா? அவர் 6,60,000 வெள்ளி எடுக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து 10% நீங்கள் ஓவர்ரைட் பண்ணுவீங்க. அதுவும் 66,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த இரண்டையும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு 1,32,000 வெள்ளி இங்கே கிடைக்கும். இது மட்டும் இல்லை என் அருமை தோழர்களே. ஓகே, லெஃப்ட்டில் குறைஞ்சது கணக்கு பண்ணுவோம். இந்த நேரத்தில் வந்து குறைஞ்ச பட்சம் வந்து லெஃப்ட்டில் வந்து 1000 பேர் வந்திருப்பாங்க. 1000 பேர் வந்தால் ஒரு ஆள்கிட்ட இருந்து உங்களுக்கு $1 கிடைக்கும். ஒரு ஆள்கிட்ட இருந்து எவ்வளோங்க? $1. ஆக 4 வெள்ளி 20 காசு ஒரு ஆள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். 4 வெள்ளி கணக்கு பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4,200 வெள்ளி. அதே மாதிரி ரைட்டில் நீங்கள் 1000 பேர் வந்திருந்தா ஒவ்வொரு ஆளுக்கிட்ட இருந்து 4 வெள்ளி 20 காசு வந்துச்சுன்னா இங்கே ஒரு 4,200 வெள்ளி. ஆக மொத்தம் உங்களுக்கு இங்கே ஒரு 8,400 வெள்ளி. ஆக 6,60,000 வெள்ளி, 1,32,000 வெள்ளி, 8,400 வெள்ளி கணக்கு பண்ணிங்கன்னா என் அருமை தோழர்களே 8,400,000 வெள்ளி உங்களுக்கு மாதம் வரும். நிச்சயமாக, உறுதியாக. அதற்கான உழைப்பு நீங்கள் என்ன போடணுன்னா இந்த கோல்ட் பேக்கேஜுக்கு வரணும். அல்லது நீங்கள் சாதாரண எம்பிஓவில் வந்துக்கிட்டு வேகமாக அப்கிரேட் பண்ணிக்கணும். உங்களை ஆளை பார்த்து அந்த காசுலையும் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்கள் கோல்ட் பேக்கேஜ்லேயும் வரலாம், ப்ரௌன்ஸ்லேயும் வரலாம், சில்வர்லேயும் வரலாம். சரிங்களா? எம்பிஏல வந்து நான் ஆரம்பிச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த துணிப்பு முயற்சியும் உங்கள் இடத்துல வர வேண்டும். அது வந்துருச்சுன்னா என் அருமை தோழர்களே நீங்கள் சாதிக்கலாம். நாமும் சாதனையாளர்கள் தான். ஓகேங்களா? துணிந்துருங்க. இந்த இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறான். வாழ்க்கையில் சாதித்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் அவர்களை பணியை செய்தவர்கள். அவனுக்கு வந்து ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். அன்றாடம் வெளியே சென்று மக்களை பார்த்தவர்கள். அந்த பார்க்கும் தைரியமும் துணிவும் தவறு நிறைய செய்யுங்க. பயப்படாதீங்க. சரிங்களா? நீங்களும் சாதிக்க பிறந்தவர்கள். எல்லோருக்கும் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். உங்களுக்கும் கொடுத்துருக்கிறான். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.